வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள கிளாம்பாக்கம் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்க் இப்போ ரீசெண்டாக தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பைக் அண்ட் கார் பார்க்கிங் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அந்த ஆர்ச் பக்கத்துலேயே பார்க்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பார்க்கை ஃபவுண்டைன் பார்க், நீரூற்று பூங்கான்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான் அது. இந்த பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஈவினிங் 8 மணி வரைக்கும் தான் அந்த பார்க் ஓப்பனில் இருக்கும். பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த பார்க்கில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத அந்த என்ட்ரன்ஸ்லேயே போர்டு வச்சிருக்காங்க. அதிலே நீங்கள் பார்த்துட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாதிரி ஒரு பாத்வே செட் பண்ணியிருக்காங்க. இதில் நடக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஜாலியாக இருக்குது. மீன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மீன் சிலை வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கார்டனிங் செட் பண்ணியிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. இந்த பார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரீட் மாதிரி, அதாவது 2 பாத் இருக்குது, அது 2த்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பிரிட்ஜஸ் வச்சுருக்காங்க. அது உண்மையாகவே நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த பிரிட்ஜு கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலாங்க. அதோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா மிட் ஆஃப் தி பார்க் வந்துடும். இப்போ நான் இந்த பார்க்கோட ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களாங்க, இந்த பார்க்கோட ஃபுல் வியூ சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா செஸ் போர்ட் ஃபார்மேட்டில் செட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஃபுல்லாக சிலையாகவே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் உட்காந்துக்கிற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுபோல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்கங்க. நல்லா ஃபேமிலியோடு வந்து நீங்கள் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு போகிறதுக்கு செம்ம பிளேஸாக இருக்குது. இங்கே பாருங்கங்க, லைட்டிங்கை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இந்த லைட்டிங்கில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா சும்மா பளிச்சுன்னு தருவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்வேலையே ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்கங்க. 2 சைடும் தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது சும்மா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம நடக்கலாம். நடந்தீங்கன்னா டவுட்டே இல்லை, கொஞ்சம் நனையும், கொஞ்சம் தண்ணி படும் நம்ம மேலே. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா மெயின் ஃபவுண்டைன் வந்துடும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபவுண்டைன்லேருந்து நான் இப்போ ஃபுல் வியூ காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாங்க அந்த பார்க்கோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இதுதான் அந்த பார்க்கோட லாஸ்ட் வியூன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபவுண்டைன்லேயும் நீங்கள் நல்ல ஒரு ஃபோட்டோஷூட் நடத்தலாம். ஓகேங்க, நீங்களும் உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ அந்த பார்க்கில் போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.